விவசாயத்தை விட விளையாட்டுதான் கடினமானது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதுநகரில் தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது வெறும் 5000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என அரசு கூறியிருப்பது விவசாயிகளிடையே பெரும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே விவசாயிகளை இழிவுபடுத்தும் வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பதை கண்டித்தும் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அந்த அடிமுட்டாளை பதவி நீக்கம் செய். விவசாயிகளின் அறிக்கை, கடன் தள்ளுபடி என்ற அறிக்கை கேவலமாக உள்ளது. நாங்கள் கேட்பது கடன் தள்ளுபடி. உங்களிடம் பிச்சை இல்லை. நாங்கள் கேட்பது கடன் தள்ளுபடி. உங்களிடம் கேட்பது பிச்சை அல்ல. இன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம், தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடனை தமிழகத்தில் தள்ளுபடி செய்தார். இந்த தள்ளுபடியில் அவர் வாக்குறுதி அளித்தபடி கடன் தள்ளுபடி செய்யவில்லை. சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடி என்றார். அதிலும் நிறைய விவசாயிகளுக்கு தள்ளுபடி இல்லை, 40,000 தான் சொல்லியிருக்கிறார். பெரிய விவசாயிகளுக்கு கடன் வாங்கிய தொகையிலிருந்து 50% தள்ளுபடி என்றால் அதில் 5000 என்று அறிவித்திருக்கிறார். இது விவசாயிகளை மிக மிக கேவலப்படுத்தும் சூழ்நிலை. நாங்கள் கேட்பது கடன் தள்ளுபடி, இவரிடம் பிச்சை அல்ல. 5000 ஒரு பிச்சை என்பதுதான் நாங்கள் கருதுகிறோம். இவர் கேவலமாக படுத்துகிறார் விவசாயிகளை. ஆகவே விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன், நகைக்கடன், கால்நடை கடன், இந்த அனைத்தையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி தள்ளுபடி செய்ய வேண்டும். மற்றும் அந்த தள்ளுபடி செய்ய இவர்கள் காலதாமம் தாழ்த்தினால் தலைமைச் செயலம் வந்து போராடுவோம். அந்த சூழ்நிலையில் தான் விவசாயிகள் இருக்கின்றோம். ஆகவே விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை மொத்தத்தில் தள்ளுபடி செய்ய வேண்டும். தள்ளுபடி செய்துவிட்டு அடுத்த நடப்பு நிதி ஆண்டிற்கு ஏக்கர் ஒன்றுக்கு தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் 20,000 ரூபாய் மானியமாக ஊக்கத்தொகை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதைப்போல் தமிழக அரசு வழங்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கை தலைமைச் செயலகம் வரை முழங்கிக் கொண்டிருக்கும்படி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓஏ நாராயணசாமி, மாநில தலைவர், தமிழ் விவசாயிகள் சங்கம்.